வணக்கம். வள்ளி விட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு விநாயகர் சதுர்த்தி கும்பிடுனா ரொம்ப ஆசை. அதனால் எங்கள் பையன் போய் மண் வாங்கிட்டு வந்துச்சு, களிமண் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு, பிசைஞ்சு கொடுத்தது. எங்கள் மருமக பாருங்கள், விநாயகர் அதுவே செஞ்சது. நாங்கள் எப்போயுமே கடையில் வாங்குவோம். இந்த வருஷம் எங்கள் மருமக வீட்டிலேயே செஞ்சிருச்சு. வீட்டிலேயே வச்சு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு விநாயகர் கும்பிட்னா ரொம்ப ஆசை. அதனால் வெள்ளை கொண்டக்கடலை, கேசரி, இது மோதி லட்டுன்னு சொல்லிட்டு அது அவருக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை கடையில் வாங்கி வச்சோம். வெள்ளை கொழுக்கட்டை, ரவா லட்டு, வெள்ளை கொண்டக்கடலை இதெல்லாம் நான் வீட்டில் செஞ்சேன். எனக்கு அவருக்கு செஞ்சு படைக்கணுன்னா ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் இதெல்லாம் 6 வகை நான் வீட்டில் செஞ்சேன். மற்றதெல்லாம் நாங்கள் கடையில் வாங்கி செஞ்சோம். விநாயகருக்கு நிறையா பூ போட்டு சங்கட சதுர்த்தியே நல்ல விசேஷமாக கொண்டாடுவேன். அதில் நிறையா பூ போட்டு அந்த விநாயகருக்கு நல்லா வேண்டிக்கிடுவேன். நம்ம நினச்சது விநாயகரை நம்ம நினச்சி எதுவும் எந்த காரியம் பண்ணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா எனக்கு கிடைக்கும். அதனால் விநாயகர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு தடவை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் எங்கள் அப்பா வந்திருக்கும்போது நான் சொன்னேன், இப்போ எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், நீ எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு கவலை வந்தாலும் நீ அருகம்புல் வாங்கிட்டு போய் விநாயகர்கிட்ட வச்சு நீ நல்லா வேண்டிக்கிட்டு வந்தேன்னா உனக்கு நல்லது நடக்கும்ப்பா அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து எனக்கு வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம், மனசில் ஒரு கவலை அப்படின்னா நான் உடனே போய் விநாயகருக்கு அருகம்புல் வச்சு நான் வேண்டிட்டு வருவேன். அதுலேருந்து எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும். விநாயகர் தான் முதல்ல போனோன்னே அருகம்புல் வச்சு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அருகம்புல் வச்சு வேண்டிட்டு வருவேன். வீட்லேயும் சங்கட சதுர்த்தி வந்துச்சுன்னா நான் பூ நல்லா நிறையா வாங்கி போடுவேன். எதுவும் என்னால் செய்ய முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் சர்க்கரை வச்சாவது அவருக்கு நான் வேண்டி இது பண்ணுவேன். அப்படி நான் எது வேண்டி கேட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் விநாயகர் எனக்கு நல்லதான் செஞ்சுருக்காரு. விநாயகரை நம்ம மனசு உருகி நம்ம வேண்டினோம்னா அவர் நல்லது தான் நடத்துவார். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லபடியாக வேண்டிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லபடியாக இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.